வணக்கம் ஆயுஷன் செல் நான் உங்கள் ஆனந்தன். இந்த ஒரு கடிதம் ரொம்ப முக்கியமானது. கவர்மெண்ட் எய்டடில் ஒர்க் பண்ணுற செகண்ட் டிகிரி டீச்சர்ஸுக்கும், பிடி டீச்சர்ஸுக்கும். ஆல்ரெடி சம்பளம் இல்லாமல் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான கடிதம். அதே மாதிரி அப்ரூவலுக்காக பெண்டிங் வச்சுருக்க டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப முக்கியமான கடிதம். இதற்கு மேலே கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில், மைனாரிட்டி ஸ்கூலில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கும்போது இதனுடைய கடிதத்தோட வழிமுறைகளை பின்பற்றினா கண்டிப்பாக வேலை கிடச்சிடும். இது டைட்டிலே பாருங்கள், கிளியராக இருக்குது இந்த லெட்டர். கைட்லைன்ஸ் ஃபார் எலிமெண்ட்ரி அண்டு மிடில் ஸ்கூல். இது செகண்ட் டிகிரி டீச்சர்ஸுக்கும், பிடி டீச்சர்ஸு, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் அண்டு மைனாரிட்டி ஸ்கூல்ஸ் இவங்களுக்கு மட்டும்தான் இந்த கடிதமே கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கான இது கிடையாது. இந்த முடிவு பார்த்திங்கன்னா எங்கே ஆரம்பிச்சிருக்குன்னா இவங்கக்கிட்ட தான் ஆரம்பிச்சிருக்கு. யார் அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சரகம் வெங்கடாசலபுரம் புனித ஜார்ஜ் இனிகோ தொடக்கப்பள்ளி, செயின்ட் ஜார்ஜ் இனிகோ தொடக்கப்பள்ளியில் செகண்ட் டிகிரி டீச்சர் திருமதி டி இருதய அமளி என்பவர்கள் நியமனம் மாவட்ட கல்வி அலுவலரால் ஒப்புதல் அளிக்கப்படாத நிலையில் இந்த வழக்கு தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தோட மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்துருக்காங்க. இந்த கேஸோட இறுதியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோட நோக்கமே இதுதான். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த பாயிண்ட் நம்பர் 36 பாருங்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தின் மேல்முறையீட்டு வழக்கு என்ன தீர்ப்பாணை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரிகார்டிங் பாஸ் இன் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஆஸ் ஏ ரிக்வெஸ்ட் குவாலிஃபிகேஷன். ஸோ ரெக்வெஸ்ட் குவாலிஃபிகேஷன்றதுன்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ரிக்வெஸ்ட்ன்ற மீனிங் தேவையான கல்வி தகுதி. இது ரிக்வெஸ்ட்ன்ற வார்த்தையை நீங்கள் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி இல்லை கூகுள் டிக்ஷனரி எதுனாலும் போட்டு பாருங்கள். அதுக்கோட மீனிங் தேவையானது. ஸோ அப்போது டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பாஸ் ஆகிறதுன்றது ஒரு தேவையான கல்வி தகுதி. த ஸ்டேட் ஆஃப் எம்பவர்ட் அண்ட் மேக் இன் மேண்டேட்ரி குவாலிஃபிகேஷன் ஃபார் ஆல் த ஸ்டேட் அண்ட் எய்டட் ஸ்கூல் இன்க்ளூடிங் மைனாரிட்டி ஸ்கூல் அண்டர் த ஆக்ட் அண்ட் ரூல்ஸ் போர்ஸ் த பாஸ் நெசசரி ஆர்டர் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தமிழ்நாடு அளவில் இருக்கிற கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலும் மைனாரிட்டி ஸ்கூல்ஸ்க்கும் இந்த டெட்டு பொருந்தும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு குறிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது மைனாரிட்டி ஸ்கூல்ஸ் டெட்டு மேண்டேட்ரி கிடையாது, எக்ஸெப்ஷன் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு கோர்ட் கேஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அது சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங்கில் இருக்குது. அது முடிவு வர வரைக்கும் இப்போதைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, டெட்டு பாஸ் ஆனவங்களுக்கு மட்டும் அப்ரூவல் கொடுக்குறாங்க. இது நல்லா புரிஞ்சுக்கணும். கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் செகண்ட் டிகிரி டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, பிடி டீச்சர்ஸாக இருந்தாலும் யாரெல்லாம் டெட்டு பாஸ் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் அப்ரூவல் கொடுங்க, சேலரி ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கடிதத்தோட மிக முக்கியமான நோக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஆசிரியர்களுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த செய்திகளும் உங்களுக்கு சந்திக்கிறேன். இந்த ஆயிஷாவின் அச்சம் தவிர.